வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. ஸோ ஆக்சுவலி 12 to 35 பார்த்துருந்தோம். அதில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுல நம்ம சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சரிங்களா, அடுத்தது வழிபடுகிற உரிமைகள், சரிங்களா, பண்பாடு தொடர்பானது, கல்வி உரிமைகள், சரிங்களா, இது போன்ற உரிமைகளை நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் மற்ற அந்த உரிமைகளை யாரும் மீறக்கூடாது, சட்டம் தான் ஆட்சி அப்படிங்கிறது தான் வரலாறு, சரிங்களா, சட்டம் தான் அது என்ன சொல்லுதோ அதுதான். ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரசு அப்படிங்கிறது வேற, அரசாங்கம் அப்படிங்கிறது வேற, சரிங்களா, இது நல்லா உங்க மெயின்ல இருக்கணும் எப்பொழுதுமே. உங்க மெயின்ல அம்மா புதுசா ஐஸ்வர்யா வந்திருக்கீங்களா? உள்ள சொல்லியிருந்தோம் 7 சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அதுல ஒன்ன வந்து எடுத்தாங்க. அது என்ன சட்டம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னலாம்? சொத்துரிமை, சரிங்களா. அப்ப சொத்துரிமைங்கிறது ஏன் எடுக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போ ஒரு நிலச்சுவாந்தர்களா இருந்தாங்க, அவங்க மொத்த சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஆக்குபேட் இருந்துச்சு, அதை வந்து எடுக்கணுங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணாங்க, சாதாரண சட்டமாக மாற்றினார்கள். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். அந்த நினைவுக்காக தான் அந்த செய்தியை சொல்றேன். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம், சரிங்களா. ஸோ அந்த உரிமைகளை மீறுகிற ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது யாராலும் மாற்ற முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம், அரசு அப்படின்னு சொன்னா ஒரு இந்திய அரசுனா இந்திய அரசுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நீங்க நாளைக்கு நீங்க போய் ஒரு பிரதமரா போய் உட்காடுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா, ஒரு எம்பியா இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏவா ஆகுறீங்க, எனி ஒன் பர்சன், சரிங்களா. அப்ப அரசியல் சார்ந்த ஒரு களத்துல நின்று நீங்க போய் களத்துல போய் நீங்களே உட்காடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்க ஒரு எம்பி ஆயிடுறீங்க, சரிங்களா, இல்ல பிரதமரா கூட ஆயிடுறீங்க அப்படின்னா அதுதான் அரசினுடைய அங்கம், அரசு அங்கம். நான் ஒரு கட்சியா இருக்கலாம், நீங்க ஒரு கட்சியா இருக்கலாம், நம்ம ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அரசினுடைய அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு உட்பட்டு இந்திய மக்கள்ல ஒரு பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க, ஒரு எலெக்ஷன்ல நின்று வெற்றி பெற்று நம்ம அங்க போயிடுறோம். அங்க போய் நம்ம உட்கார்றோம் பாத்தீங்களா, அந்த உட்கார்ற இடத்துல சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்திற்கு உட்பட்டே நாம் இயங்க வேண்டும். அப்ப மீறி மாறி இயங்கினா செல்லாது அப்படின்னு ரெக்கார்டு சொல்லுது. யார் சொல்றா? சட்டம் சொல்கிறது. அதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் ஆர்டிகிள் 12. இப்ப என்னப்பா, ஒரு உதாரணம், ஒரு பாராளுமன்றம் இருக்குது, எம்பி போறாங்க, இந்திய அரசாங்கம் இருக்குது, யாரு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி நடக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான சமத்துவ உரிமை, என்னோட உரிமையா இருக்கலாம், அது உங்களுடைய தனி மனித உரிமையா இருக்கலாம், நம்ம உரிமைகள் கொடுப்பதில் இவர்கள் சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இவர்கள் அந்த உரிமையை அழிப்பதற்கோ தடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ சட்ட திருத்தம், சரிங்களா, செய்வதற்கோ எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதான் 12 சொல்லக்கூடிய விஷயம், சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கணும். ஆர்டிகிள் 12 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சமத்துவ உரிமை இருக்கு, சுதந்திர உரிமை இருக்கு, எனக்கான சுதந்திர உரிமை இருக்குது, நான் என்ன பண்ணலாம், இந்தியாவில் எங்க வேணாலும் சுத்தலாம், எனக்குன்னு சமத்துவம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம், ஆனால் ஈக்குவாலிட்டி நான் இங்க இயங்கலாம். அப்ப எனக்கு அது ஒரு மீறல் நடக்குது, எனக்கு அது ஒரு தவறான ஒரு செயல்பாடு நடக்குது, அதை நான் தடுக்கணும், சரிங்களா. அப்ப நான் என்ன பண்ணலாம், நேரடியாக நீதிமன்றத்தை அணுக முடியும். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அப்போ ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்லயே நேரடியாக அணுகணும். நமக்கு சட்டம் அப்படின்னாலே பேசிக் ஒரே ஒரு விஷயம் தான், அடிப்படை லா, சரிங்களா. அந்த அடிப்படை பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான். அந்த உரிமைகள் மீறி மாறி யார் எதை செஞ்சாலும் சரி அது தடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், பாராளுமன்றத்துக்கு நேரடியாக போய், பாராளுமன்றமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு தனிநபர் இருக்காரு, எனி ஒன் பர்சன், யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு நபர் இருக்காரு, அவருக்கான சட்டம் அங்க பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். புரியுதுங்களா? ஸோ பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அதே மாதிரி இது மத்திய அரசு சொன்னோம், ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். அது மாதிரி மாநில அரசாங்கம் ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரியான ஒரு அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றோம். அப்ப சட்டமன்றம், அப்ப மாநில அரசு இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குது, அது வந்து சட்ட உரிமை, ஒரு தனி மனிதனுடைய உரிமையை மீறி ஒரு செயலை செய்யுது அப்படின்னா என்ன பண்ணலாம், சாதாரணமா தடுக்கலாம், வழக்கு தொடரலாம். என்னுடைய தனி மனித உரிமையை பறிக்கிற ஒரு செயல்ல அரசு ஈடுபடுது, அரசாங்கம், சரிங்களா, அந்த அரசாங்கம் ஈடுபடுதுன்னு சொல்லி வழக்கே தொடரலாம். அப்ப சட்டமன்றமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி என்ன பண்ணுது, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீது கை வைத்தால், அடிப்படை உரிமைகள் மீது கை வைத்தால் என்ன பண்ணலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், சட்டத்துல போய் கோர்ட்ல போய் நீங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தான் செகண்ட். தேர்ட் என்ன, உள்ளாட்சி அமைப்பு அப்படிதான், லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். கார்பரேஷன் இருக்குது, ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது, என்னுடைய அடிப்படை உரிமை,
சரிங்களா? அதுக்கு ஒரு இழுக்கு வந்துருது. நான் போய் உங்கள்கிட்ட போய் முறையிடுறேன், அவங்க கேட்க மறுக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? எது வேணாலும் பண்ணலாம், வழக்கு தொடரலாம். சட்டத்தின் ஆட்சி தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள், உதாரணத்துக்கு வந்து எல்ஐசி இருக்கு, நம்ம ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்கள் தெரியுங்களா? அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு. ஓஎன்ஜிசி இருக்கும். ஏற்கனவே இந்த வேதாந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூத்துக்குடி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள், ஓஎன்ஜிசி போன்ற அமைப்புகள், எல்ஐசி போன்ற அமைப்புகள். அரசு என்ன பண்ணுது? வெளிநாட்டவர்களே உள்ள கொண்டாந்து இறக்கு. தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கும். அவர்களும் சட்டப்பூர்வ அமைப்பா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். தனியார் நிறுவனங்கள் எக்கச்சக்கமா இருக்கலாம், பட் சட்டப்பூர்வ அமைப்புகள் இருக்குதா, அந்த அமைப்புகள் என்ன பண்ணுது? இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? அவர்கள் மீது நம்ம என்ன பண்ணலாம்? பொய் வழக்குகள் தொடரலாம். சொல்றதெல்லாம் புரியுதுங்களாமா? சரிங்களா? இது எல்லாமே ஒரே விஷயம்தான். சரிங்களா? பாராளுமன்றம், எம்பி சொல்ற மத்தியில பாராளுமன்றமா இருக்கட்டும், எம்எல்ஏ சட்டமன்றமா இருக்கட்டும், பிரசிடென்ட்ல இருந்து மற்றபடி யாரு முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடியதுல இருந்து எல்லா நபர்களும், சரிங்களா? ஒரு மாவட்ட தலைவரா இருப்பாரு, அரசால் அங்கீகரிக்கப்பட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களா இருக்கட்டும். அடுத்து லோக்கல் பாடிஸ் தாண்டி அடுத்தது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கட்டும். இவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட்னு சொல்றாங்க. சரிங்களா? வயலேட் பண்றாங்க. அடிப்படை உரிமைகள் மீது கை வைத்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு நம்மால் செல்ல முடியும் என்கிறத எது சொல்லுது? ஆர்டிகிள் 12 கூறுகிறது. புரியுதுங்களா? அது புரியுதுங்களாமா? அம்மா சொல்றது புரியுதா? யாராவது ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். எனக்கு ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா பண்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா உங்களை எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு தொல்லை கொடுத்துருவேன். நான் இப்போ பாடம் எடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது டிஸ்கஸ் கிளாஸஸ் போவோம், ஸ்பெசிஃபிக்காவே டிஸ்கஸ் கிளாஸஸ் எல்லாம் நிறைய கொடுப்போம். அதனால வந்து டெப்தா எந்த டைமும் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ல உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய பாடங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது ஒரு டைம் இருக்கும், கொஞ்சம் பாடங்கள் போயிட்டோம், அப்புறமா தொடர்ச்சியா மறந்து போகிற நேரத்தில் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை அப்புறம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? சரிங்களா? ஃபர்ஸ்ட் 12 பார்த்துட்டோம். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான எந்த சட்டமும் செல்லாது. இதுதான் பாயிண்ட். சரிங்களா? எந்த சட்டமும் செல்லாதுன்னு கவர்மெண்ட் அடிப்படை உரிமைகள் மீது கை வைக்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா என்ன 13 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 13 வந்து அதுதான் அதே கருத்தியால தான் வலியுறுத்துது. பட் வந்து அது சொல்லக்கூடிய முறைகள் மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மத்திய அரசு அல்லது ஒரு மாநில மத்திய அரசு அல்லது இப்ப என்ன சொல்றோம் நம்ம, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் சொல்றாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்றிய அரசு இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வரும். லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்ற மத்திய அரசுக்கு வேறு தமிழ் பெயர் என்னன்னு ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ உங்கள்கிட்ட சுறா புத்தகம் கொடுத்தோம் பாத்தீங்களா? லாஸ்ட் டைம் இருந்தது. ஸோ அதுக்கு ஆரம்பத்தில் என்ன பேர் வச்சிருந்தாங்க? நடுவண் அரசுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லக்கூடியது. ஒன்றிய அரசு அப்படின்னா எந்த அரசு? மத்திய அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். நடுவண் அரசுன்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஒன்றிய அரசுன்னு மாறி இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு ஒன்றிய அரசோ மாநில அரசோ ஒரு சட்ட திருத்தம் பண்ணுது. சரிங்களா? சட்ட திருத்தம் செய்தால் அது எதற்கு எதிராக இருக்குது? சரிங்களா? அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடிப்படை ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா? அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்தால், சரிங்களா, இந்த சட்டம் செல்லாது என்று ஆர்டிகல் 13 அதே கருத்து தான் சொல்லுது. சரிங்களா? இது என்ன செய்தி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் 32, ஹை கோர்ட் 266, சரிங்களா, 226. ஒரு வழக்கு நீங்க தொடரணும்னா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? வழக்கு தொடர முடியும். சுப்ரீம் கோர்ட் இங்க வந்து
ஹைகோர்ட் சரிங்களா, உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் என்ன பண்ணலாம்னா இந்த விதியின் அடிப்படையில் போய் வழக்கு தொடர முடியும்னு சொல்றாங்க சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கிற விஷயம். அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான எந்த சட்டமும் செல்லாதுங்கிறது ஒரு பொது விதி. ஒன்றிய மாநில அரசுகள் சட்டம் திருத்தம் செய்கிறது என்றால் ஃபர்ஸ்ட் அதே கண்டெம்ட்டா தான் வந்துச்சு. ஸோ அதில் சட்ட திருத்தம் செய்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வழக்கு நாட முடியும். 32 விதி 32 கீழே போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடரலாம். 226 படி நம்ம என்ன பண்ணலாம், ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்ற கருத்தையும் அது என்ன பண்ணுது, முன்னிறுத்துது சரிங்களா. செல்லாது அதாவது ஆக்சுவலி அங்க போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 இதுல பாயிண்ட் என்னன்னு தனித்தனியா எழுதிங்க, அப்பதான் உங்களுக்கு இதா இருக்கும். பாயிண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, பர்மனன்ட் லா, பர்மனன்ட் சரிங்களா, பர்மனன்ட் லாஸ் அதாவது நிரந்தர சட்டங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது டெம்பரரி லா, பர்மனன்ட் சாரி எண்ணே வேண்டிதானே சரிங்களா. டெம்பரரி லா சரிங்களா, சட்டங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அதாவது நிரந்தரம், தற்காலிகம் சரிங்களா. சோ தற்காலிக நிரந்தர சட்டமாக பெரும்பான்மை மெஜாரிட்டி அடிப்படையில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சட்டத்தை உருவாக்கி விட முடியும் சரிங்களா. சோ எந்த இதா இருந்தாலும் சரி என்ன இது செல்லாது என்று அறிவிக்க முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி அரசு ஆணைகள், தேர்ட் கவர்மெண்ட் லாஸ், கவர்மெண்ட் ஜிஓன்னு சொல்லுவோம் சரிங்களா, கவர்மெண்ட் ஜிஓஸ் சொல்லுவோம் சரிங்களா. கவர்மெண்ட் ஜிஓஸ்னா அரசு ஆணைகளும் அது என்ன சட்டத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், செல்லாது என்று நம்மால் முறையிட முடியும். அடிப்படை உரிமைகள் தான் முதன்மையானது என்ற கருத்து மட்டுமே அங்கு வலுப்பெற்று இருக்கிறது.